வள்ளி, ஆ? கோயில சொல்லி கண்மணி பேர்ல ஒரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. ஆ ஒரு நல்ல நாள் பார்த்து எல்லாருமே போயிட்டு வந்துடலாம். ஆ கண்டிப்பாண்ணா, அப்படியே செஞ்சிடலாம். உங்ககிட்ட ஆ. வெட்டியா பேசுறதுக்கு இங்க நேரம் இல்ல. நான் போய் புள்ள தச்சு பொண்ணுக்கு சமைக்கணும். வரேன். ஏய் வாடி. என்னடி நடக்குதுங்க? அந்த கண்மணியும் ராகவனும் பிரிஞ்சிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொன்ன. இப்ப என்னடா கர்ப்பமா இருக்கான்னு குடும்பமே கொண்டாடிட்டு இருக்கு. அவ்வளவுதான், நம்ம கதை முடிய போகுது. இங்க நடக்கிற எதுவுமே நமக்கு சாதகமா இருக்கிற மாதிரி தெரியல. அம்மா, நீ இப்படி புலம்பறத நிறுத்து. நான் வரேன். அக்கா, அக்கா. சொல்ல விஜய். என்ன கண்மணி அக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிய போல. ஏன் இருக்க கூடாதா? சேச்சே, தாராளமா இருக்கலாம். ஒரு பொண்ணு வாழ்க்கையில கர்ப்பம் ஆகிறத விட சந்தோஷமான விஷயம் வேற ஏதாவது இருக்கா என்ன? அதுவும் உங்க அண்ணனே திரும்ப வர போறதா மொத்த குடும்பமும் கொண்டாடிக்கிட்டுல இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? நீங்க சந்தோஷமா இருங்கக்கா. என்னன்னா எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்திய, எனக்கு மட்டும் கொடுக்கலையே. அதே கேட்டு வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். என்ன வேணும் உனக்கு? என்ன நக்கல் பண்றியா? ஐயோ இல்லக்கா, எனக்கு உண்மை வேணும். உண்மையா? என்ன உண்மை உனக்கு வேணும்? என்னமோ இந்த வீட்ல வாழவே பிடிக்கல. இவங்களெல்லாம் பார்த்தாலே கொலவெறி ஆகுது. எல்லாரையும் பழி வாங்குறது மட்டும்தான் என் நோக்கம்னு சத்தியெல்லாம் பண்ணியலேக்கா. அப்படி எப்படிக்கா இது? ஐயோ அக்கா, நாளை எதுவும் பண்ணிட மாட்டேன்க்கா. இந்த குழந்தை பத்திரமா இருக்கும். ஏன் தொட கூட விட மாட்டீங்க? என்னக்கா காதலா? பரவாயில்ல சொல்லுங்கக்கா. அப்போ இத்தனை நாள் என்கிட்ட டபுள் கேம் விளையாடி இருக்கிய. அங்க ராகவ மச்சான லவ் பண்ணிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு, இங்க குடும்பத்தை பிடிக்காத மாதிரி என்கிட்ட நடிச்சு என்னைய ஏமாத்திருக்கிய இல்லக்கா? சரியா சொன்னனா? ஏங்கா உங்களுக்கு பிடிச்ச போய் வாழ வேண்டியதானே? எதுக்கு என்ன ஏமாத்தினிய? இப்படி எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அக்கா, என்னடி அக்கா? எல்லாம் உன்னால வந்தது. ஆமா, அன்னைக்கு கார்த்திக்கு கொடுத்த காஃபில என்னடி கலந்த? வந்துட்டா. உன்னால தாண்டி இன்னைக்கு நான் இந்த நிலைமையில நிக்கிறேன். இப்ப என் வயித்துல ஒரு உசுறு வளர்ந்துட்டு இருக்கு. மொத்த குடும்பமும் கொண்டாடிட்டு இருக்காங்க. நான் அவங்க கிட்ட போய் என்னடி சொல்றது? நானும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சுதான் ஆகணும். என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு வந்து நக்கலா பேசிட்டு இருக்க? போட்டேன்னா தொலைச்சிருவேன், தொலைச்சு. இதுக்கு மேல ஏதாவது பிளான் பண்றதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். ஏதாவது புரியுதா உனக்கு? இந்தடா. போதும் போதும் போதும். என்ன போதும் போதும்? உடனே சாப்பிட்ட? ஏய், 2 சப்பாத்தி போதும்டி. என்ன முறைக்கிறது விட்டுட்டாங்க பாரு. ஏதோ அத்தை பெருசா செய்ய காத்திருக்கு. கண்மணி, ராகவா, இங்க வாங்க. என்ன பண்ணுது எங்க அத்தை? குரலி வித்த பண்ண போகுதா? கண்மணி, ராகவா, சீக்கிரம் வாங்க. வா கண்மணி. என்னத்த? வா இங்க. பாத்து பாத்து. என்னாச்சு? பாத்து மெதுவா பாத்து வா. கண்மணி, மெதுவா போ. தடுக்குது பாரு, பாத்து. என்னாச்சு அத்த? இருடா சொல்றேன். சேர்ந்து நில்லுங்க.
ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நம்ம குடும்பம் அழியணும்னு நினைக்கிற கொள்ளி கண்ணு, இந்த வீட்டை விட்டு எவ்வளவுதான் விரட்டினாலும் போமாட்டேன்னு அடம் பிடிச்சி இங்கேயே உட்கார்ந்துருக்கிற பிசினி கண்ணு, எந்த கண்ணும் படாம 2 பேரும் நல்லா இருக்கணும். கண்மணி, துப்பு துப்பு, நல்லா துப்பு. திரும்பி பார்க்காம வாங்க. சூப்பர். அது சப்பாத்தி. சூப்பர். பின்னிட்ட வீரா. போய் 2 சப்பாத்தி போட்டு வா. இந்த மாதிரி சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆமா வீரா, 2 இல்ல, நல்ல 4 போடு. சூடா இருக்கட்டும். நீங்க வாங்க, திரும்பி பார்க்காம வாங்க. ஆடுங்க ஆடுங்க, நல்லா ஆடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். விஜி, சப்பாத்தி சாப்பிடுறியா? சூப்பரா இருக்கும். வேண்டாமா? அப்புறம் என்ன, டர்ன் பண்ணி மைண்ட் வாய்ஸ் போட்டு டக்குன்னு டென்ஷன்ல போ. சரி, இன்னொரு சப்பாத்தி போடுறேன். இதவே சாப்பிட முடியல, போடி. ஒரே ஒரு சப்பாத்திடா. டேய், இது எதுக்கிட்ட கையில் எடுத்துட்டு சுத்திட்டு இருக்க? என்னடா? வாடா. டேய் வாடா. என்னடா, எதுக்காக எங்க கூட்டு வந்த? டேய் ராசா, இது என்னன்னு உனக்கு தெரியாது. நீ பச்சை குழந்தைல. டேய், ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா பார்ட்டி வைக்கிறது இல்லையா? பார்ட்டியா? என்ன பார்ட்டி? இந்த பார்ட்டி. என்னடா ஃபுல் செட்டப்ல இருக்கீங்க? வர வர உங்க சேட்டா ரொம்ப அதிகமாயிடுச்சுடா. கடைசியில இப்படி ஆரம்பிச்சிட்டீங்களடா. வா, கம்பெனி கொடு வா. உட்கார்றா. டேய், சரி நடத்துங்க. எப்படி நான் சொல்லி கேட்க போறது இல்ல. ஸ்டார்ட் பண்ணலாம். 1 minute. I am having a phone. See, getting a phone. My sweet wife is calling. போ போ, பேசு போ. சீக்கிரம் வா. சீக்கிரம் வாடா. ஹலோ, சொல்லு டார்லிங். கீழே பாருடா. ஹாய். என்ன பண்ணிட்டு இருக்க? பிரதர்ஸோட ஒரு பாண்டிங், சின்னதா. என்னது? குடிச்சுன தொலைச்சிருவேன். நான் இல்ல, those two bad boys. எப்படி கீழே வருவ? டேய் வாடா. டேய் டேய் வாடா. டேய் நீ போ. அப்புறம் பேசலாம், வாடா. குடிச்சோ கொன்றுவேன். சீக்கிரம் வீட்டுக்கு வா. போங்க. அப்பாடா போயிட்டா. அது கெத்தா அவளை உள்ள போடின்னு சொன்னேன். அவளு சொல்லிட்டியா? கேட்டுச்சு. ஓகே, இங்க பார். இது உனக்கு, இது எனக்கு, இது அவனுக்கு. எனக்கு. அண்ணன் எப்படி ஊத்திருக்கேன் பாரு. அளவா ஊத்திருக்கனா இல்ல எக்ஸ்ட்ரா வேணுமா? அளவு பிரிக்கிற அளவுக்கு முன்னேறிட்ட. என்னையோட நிறுத்திக்கடா. இனிமே நீ தனியாள் கிடையாது, தகப்பனாக போற. இன்னும் பொறுப்பு கூடும் தம்பி. பிள்ளைக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும், பாத்துக்க. என்ன மாதிரி. சரிங்கண்ணா, குடிக்கலாமா? உனக்கு கண்மணி தெரியுமாடா? என் பொண்டாட்டி, என் உசுரிடா. அவ என் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் தான்டா நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? நம்ம அம்மாவே திரும்ப வந்த மாதிரி ஃபீல் ஆகுதுடா. பரவாயில்லடா, நீயாச்சும் நல்லா இரு. அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்து, அதனால நீ இன்னைக்கு ஒரு அப்பாவாக போற. ஆனா நானும் பிருந்தாவும் எவ்வளவோ லவ் பண்ணோம். சேர்ந்து வாழலான்னு எப்படிலாம் நாங்க வந்து ட்ரீம் பண்ணோம் தெரியுமா? ஆனா பாரு, இன்னைக்கு ஒரே வீட்டுல நாங்க கல்யாணம் பண்ணி ஒன்னாதான் இருக்கோம். சந்தோஷமா பேசிக்க முடியல,
சிரிச்சுக்க முடியல. இவனுக்கு 2 பேர்த்து வாழ்க்கையிலுமே பிரச்சனை இருக்கு. அதை எப்படியாவது சரி பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவானுங்க. சீக்கிரம் பண்ணி ஆகணும். இவன் எதுக்கு மெசேஜ் பண்றான்? இல்லடா, நீங்க அடிங்க, நான் தான் வந்துடுறேன். ஒரு நிமிஷம். எங்கடா எங்கடா போற? பேசிட்டு தானே இருக்கோம். வந்துடுறேன்டா, ஒரு நிமிஷம். நீங்க அடிங்க. சீக்கிரம் வா. சீக்கிரம் வாடா. தம்பி, இன்னொரு ரவுண்டு ஊத்த. என்ன சார், ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறீங்க? உங்க வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன். உடனே வந்தீங்கன்னா பார்த்துட்டு நான் கிளம்பிடுவேன். டேய், இங்க எதுக்குடா வந்த? எதுவானாலும் கீழே வாங்க சார், பேசிக்கலாம். நீங்க வரலைன்னா நான் உள்ள வந்துருவேன். எப்படி? வரேன். ராகவா, வீரோ கூப்பிடுறா, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். வந்துடுறேன்டா, இருடா. எங்கடா போற? என்ன போறான்? எங்க போறா? என்ன சார், ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறீங்க? யோ, இங்க எதுக்கு வந்த? காசு இல்லைன்னா நீங்க இருக்க இடத்துக்கு தானே நான் வரணும். காசையும் காணா, ஆளையும் காணா. மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. எப்படி சார்? உன்னதான் பொறுமையா இருக்க சொன்னேன்ல. எத்தனை நாள் சார், எத்தனை நாள் பொறுமையா இருக்கிறது? எனக்கும் 1008 செலவு இருக்குல்ல. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். பிரச்சனை பெருசாகிட்டே போகுது. இதுக்கு மேல தாமதிச்சோன்னா இந்த குடும்பத்துல இருக்கிற சந்தோஷம் எல்லாம் மொத்தமா அழிஞ்சிரும். இதை எப்படியாவது சரி பண்ணி ஆகணும். டேய், என்னடா எங்க போற? டேய் கார்த்தி, நான் ஒரு உண்மையை சொல்லணும்டா. அது நான் கத்தி சொல்லணும். கத்தி சொல்ல போறியா? ஆமாண்டா, அப்பதான் என் மனசு சந்தோஷமா இருக்கும். சரி, கத்தி சொல்லு. என்னது, அங்க போறியா? சத்தம் போறாது. என்ன யாரா இருக்காங்க? இதை நான் ஊருக்கே சொல்ல போறேன். நான் அப்பாவா போறேன்டா. கத்தி சொல்றா, ஊரே கேட்கட்டும். கத்தி சொல்லு. கத்தி சொல்றேன். இப்ப நான் அப்பா போறேன். கதை அப்படி போகுதா? எப்படி? இல்ல, உங்க அண்ணன் என்ன பண்ணாங்கன்னு தெரியாத உங்க அண்ணி அதான் செத்து போன பாண்டியனோட தங்கச்சி. இப்ப 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்களா? அடேங்க அப்பா, குடும்பமே பயங்கர சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. அந்த சந்தோஷம் உங்க முகத்திலேயே தெரியுது சார். அவர் அப்பான்னா நீங்க சித்தப்பாவா? வேண்டாம், பிரச்சனை பண்ணாம போயிடு. நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு உன்கிட்ட சொல்றேன். ஏன் சார், இப்ப நான் உள்ள போய் உங்க அண்ணிக்கிட்ட சொன்னா உங்க அண்ணி என்ன செய்வாங்கன்னு தெரியல. நான் தான் பணம் தர்றேன்னு சொல்லிட்டேன்லடா. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத, அப்புறம் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. என்ன சார் பண்ணுவீங்க? கொன்றுவீங்களா? எல்லாம் சேஃப்டியோட தான் வந்திருக்கோம். நான் முழுசா வீடு போய் சேரலைன்னா ஏதோ ஒரு வகையில உங்க அன்னிக்கு தகவல் போய் சேர்ந்துரும். இப்போ உங்க குடுமி, சாரி, உங்க மொத்த குடும்பத்தோட குடும்பியே இப்ப என் கையில இருக்கு. ஒழுங்கா நான் சொல்றத செய் சார். ஆமா, பாக்கெட்ல எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க? கையெடு. அட எடு சார், கார்ல வந்திருக்கேன்ல. 1000 ரூபாய் கார் காசு. அப்புறம் கட்டா கரன்சியை ரெடி பண்ணிட்டு கால் பண்ணுங்க, நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். சரி, நான் வரட்டா? லஞ்ச் காலி ஆயிடுச்சா? அங்க இருக்கு பாருடு. டேய், எவ்வளவு நேரம்டா?
பாரு பாதி குடிச்சிட்டான் அவன். டேய் சீக்கிரம் குடிச்சிட்டு கிளம்புங்கடா, டைம் ஆச்சு. கிளம்புறதா தம்பி? நைட் 2 மணி வரைக்கும் பார்ட்டி, அதுக்கப்புறம் தான் தூங்கணும். அது வரைக்கும் இங்கே தான்டா இருக்கணும், புரியுதா? அக்கா 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 சொல்லுடி. கார்த்தி எங்க போனாருன்னே தெரியலக்கா. வீடு ஃபுல்லா தேடிட்டேன், ஆளே காணோம். அது கார்த்தி மேல பாத்தியா? மொட்டை மாடி இல்லையா? பாக்கலையேக்கா. என்ன செய்யறாங்க? அண்ணன் தம்பிங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. ஓ அப்படியா? கார்த்தி கார்த்தி ஐயோ என் பொண்டாட்டிட்டு இருந்து அழைப்பு வந்துச்சுடா. நான் போயிட்டு வந்துடுறேன், நம்ம அப்புறம் பார்க்கலாம். குட் நைட். ஏய் பாவி, நீ கண்டினியூ பண்ணுங்கடா. என்னடா பொட்டிப்பாம மாதிரி போயிட்டா? கார்த்தி ஏய் ஏய் ஏண்டி கத்துற? கார்த்தி ஏய் மாமாக்கு கேட்டுரும். அக்கா என்னக்கா மேல என்ன பண்றாங்க அப்படி? மேல சொல்லக்கா. அது கார்த்தி. கார்த்தி வந்துட்டாரு பாரு. என்ன நடக்குதுங்க? அடடே வாங்க செகண்ட் வைஃப், சொல்லுங்க என்ன விஷயம்? யாரு? நான் உன் செகண்ட் பொண்டாட்டியா? இல்லடி. போ அப்படியே உள்ள போ. விஜயன்னு ஒருத்தி இருப்பா, அவ கூட சேர்ந்து குடும்பம் நடத்து. 2வது பொண்டாட்டியா? 2வது பொண்டாட்டி. ஏய் என்ன கார்த்தி இது? விளையாட்டுக்கு சொன்னேன் டார்லிங். சும்மா வார்த்தை கூட அப்படி சொன்ன கழுத்தை நெரிச்சு அப்படியே கொன்றுவேன். ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? பாருக்கா, ஏற்கனவே காலேஜ்ல இத சொல்லி எப்படி தெரியுமா கிண்டல் பண்றாங்க. திருட்டு கல்யாணம் பண்ணிட்டேன், 2வது கல்யாணம் பண்ணிட்டேன்னு ஆளாளுக்கு கிண்டல் பண்றாங்க. இப்போ இவரும் அதே சொல்றாரு. என்ன பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கெல்லாம்? பிருந்தா, ஏய் பிருந்தா பாரு அழுதுகிட்டு இருக்கா. என்னாச்சு? நான் 2வது பொண்டாட்டியா மாமா? ஏய் ஐயோ ஏன்டா? டேய் ஏய் அவனை சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் பிருந்தா. இங்க பார், இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காது. என்னைக்குமே கார்த்திக் நீ தான் ஒய்ஃப். என்னடா திரு திரு முடிச்சுக்கிட்டு சொல்லு. ஆமா கரெக்ட், என் தங்கம்ல. என்னடி பிருந்தா, இதுக்கே நீ இவ்வளவு வருத்தப்பட்டு இருந்தா எப்படி? என்னெல்லாம் ஊருக்குள்ள என்னென்ன சொன்னாங்க தெரியுமா? ஏன் உங்க அக்காவை எடுத்துக்கோ, என்னென்ன சொல்லிருக்கா தெரியுமா? எல்லாத்தையும் மனசுக்குள்ளே நான் என்ன சொன்னா? இல்ல ஜெனரலா பேசும்போது வந்துருச்சு. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தானே வாழணும். என்னால உங்கள மாதிரி எல்லாம் இருக்க முடியாது மாமா. நீங்க வேணா பொறுமையா இருங்க. என்னை எவ்வளவு சீக்கிரமா சேர்த்து வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா சேர்த்து வைக்க பாருங்க. குடும்பத்துல ஒருத்தவங்க பொறுமையா இருந்தா போதும். ஏண்டி எப்ப பார்த்தாலும் சேர்த்து வைன்னு சொல்லிட்டு திரும்பவும் பிரச்சனை பண்ணிட்டு இங்க வந்து நிக்கிற? அது சரி பண்றதுக்கு எதுவும் பண்றியா? பண்றது எல்லாம் அவசரம். இதுல வந்து ரூல்ஸ் போட்டு கேள்வி கேட்டுட்டு இருப்ப. இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நாங்க சேரக்கூடாதா? சரிப்போ, நாங்க சேரல. காலத்துக்கும் இப்படியே இருந்துட்டு போறோம். நீங்க ஒண்ணு எனக்கு வேண்டாம், நான் போறேன். ஏய் பிருந்தா நில்றி. பிருந்தா ஏய் பிருந்தா. பிருந்தா டேய் பிருந்தா போய் சமாதானப்படுத்து. டேய் பாரு கோச்சு. டேய் ஐயோ கார்த்தி. ஏய் டேய் என்னடா? ஏன்டா என் உசுரை போட்டு வாங்கிட்டீங்க? எந்திரிடா. என்னடா இங்க படுத்து கிடக்குறான்? எருமை தூக்குடா. ஓகே.
பாத்து பாத்து மாமா. டேய் நீ விழுந்துறாரா எந்திரா இருங்க தூக்க முடியுதா பாரு டேய் எப்படியாவது இந்த பிருந்தா கிட்ட கொண்டு போய் சேர்த்துடா. நீ வீட்டுக்கு போனா வர பாத்து. ஏதாவது சொல்லு வீரா. டேய் வந்து தொலைடா டேய். ஏன் வீரா ம் அவ ஏதோ சின்ன பொண்ணு, அவ பிரச்சனையை நம்ம தானே சரி பண்ணி ஆகணும். நீ ஏன் அவளை திட்டுற? வேற ஒரு டென்ஷன்ல இருந்ததுனால யோசிக்காம பேசிட்டேன்டா. எல்லாருக்கும் நீ அட்வைஸ் பண்ணுவ, அப்புறம் நீ எப்படி தப்பா பேசினா எப்படி? அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நம்மளை தாண்டி அவ எங்க போய் நிப்பா? அவ கரெக்டு தான். காலையில எந்திரிச்சோன்னே முத வேலையை அவளை போய் சமாதானப்படுத்தப்பார். ம் இப்பதான் ராகவனுக்கும் அன்னிக்கும் நடுவில் எல்லாம் சரியாயி அவங்களோட வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி கார்த்தி வாழ்க்கையும் சரி பண்ணும். அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த விஜயும் டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா. டைவர்ஸ் நடந்தாதான் அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியும். சரியான இடியாப்ப சிக்கல்பா. அவன் இந்நேரத்துக்கு வந்து மாறனை மிரட்டிட்டு போறான். இருந்தாலும் இவன் ராகவன் மாமா வாழ்க்கை சரியாயிடுச்சுன்னு சொல்றானா? கண்மணி கர்ப்பமா இருக்கிறத வச்சுதான் சொல்றான். ஆனா கண்மணியை பத்தி இன்னும் மாறனுக்கு சரியா தெரியல. அவ சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போதுதான் எனக்கு இன்னுமே பயம் அதிகமாகுது. ஆக்சிடென்ட் பண்ணது ராகவன் மாமான்னு அந்த விட்னஸ் அவகிட்ட சொன்னானா அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியலையே. கண்டிப்பா அவ ராகவன் மாமாவை ஏத்துக்கவே மாட்டா. ஏய் என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் எவ்வளவு பேசுறேன், ஏதாவது பதில் சொல்லு. நான் என்னத்த சொல்ல, பாத்துக்கலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம இப்போ சமாளிச்சு தானே ஆகணும். திருப்பி ஓடிடவா முடியும்? அதுவும் கரெக்டு தான். இதுல யாரு என்ன? ஏய் விஜய் கிட்ட இருந்து மெசேஜ் போயிருக்கு. என்னன்னு பாரு. வாய்ஸ் நோட். நான் சொன்னதை உடனடியா பண்ணணும். நான் இருக்கிறத மறந்துட்டு குடும்பமே சந்தோஷமா இருக்கு. இத சும்மா விடக்கூடாது. என்னடா அமைதியா இருக்காளேன்னு நினைச்சேன். பாரு திரும்ப ஆரம்பிச்சிட்டா. அவ என்ன செஞ்சாலும் நமக்கு தெரியாம செய்ய முடியாது. அப்படி இருக்கிறப்ப நீ ஏன் பயப்படுற? அவ பிளான் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை தடுத்துருவோம். ஆனா ஒண்ணுடி, நீ பண்ணதுலயே பெரிய புத்திசாலித்தனமான வேலை என்னன்னு தெரியுமா? என்ன? அந்த ட்ராக்கரை அவ போன்ல வச்சதுதான்.